பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீஜித் சிவமோக்ஷா பரபிரம்ம மையம். இன்றைய நாள் நாம் விஜய் செய்திருக்கும் இடம் கடத்தூர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் என்கின்ற திருக்கோவில். இது மடத்துக்குளம் வட்டம், திருப்பூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. அமராவதியின் அமராவதியினுடைய ஆற்றங்கரையிலே அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் சோழர்கள் காலத்திலே விக்கிரம சோழன் என்கின்ற வீர பராக்கிரமம் மிக்க சோழனால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய இயற்கை சிறப்பு, சூரியன் உத்தராயண காலத்திலும் சரி, தட்சிணாயன காலத்திலும் சரி, சூரிய உதயம் இந்த அமராவதி நதியிலே ஆற்றில் பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு சிவலிங்கத்தின் மேலே விழுவதைப் போல அமைந்துள்ளது. இந்த சிவலிங்கத்தினுடைய மகிமை இந்த கொங்கு மண்டலத்திலே அமராவதி ஆற்றங்கரையிலே கிட்டத்தட்ட 16 சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. அவைகளிலே சுயம்பு வடிவத்தில் உள்ள சிவலிங்கம் ஆவுடையார். இந்த சிவலிங்கம் இது மிகவும் ஆலிங்கனம் செய்வதைப் போல ஒரு அற்புதமான சிவலிங்கம். இது பஞ்ச பாண்டவர்கள் காலத்திலே அவர்கள் வனவாசம், அஞ்ஞானவாசம் என்று 14 ஆண்டுகள் வனவாசம் செய்த போது இந்த இடத்திலே மறைத்து வைக்கப்பட்டு அர்ஜுனனால் பிரதிஷ்டை மானசீகமாக பிரார்த்தனை செய்த போது, இறைவன் அருள்பாலித்த போது உருவாக்கிய ஒரு இயற்கையான சுயம்பு சிவலிங்கீஸ்வரர். அதன் பின்பு பன்னெடுங்காலமாக மறைந்து மண்ணுக்குள் இருந்த இந்த சிவலிங்கம் நாள்தோறும் இந்த பண்ணையிலிருந்து சோழனுடைய அரசவைக்கு செல்லக்கூடிய 60 குடம் பால், அதிலே 1 குடம் பால் மட்டும் நாள்தோறும் இந்த சிவலிங்கம் இருந்த இடத்திலே சிந்தி கொண்டிருக்க, அதை அவர்களை பல நாட்கள் கழித்து தோண்டி பார்க்கும் பொழுது, அப்பொழுது தோண்டிய போது சிவலிங்கத்தினுடைய தலையிலே அடிபட்டது. அப்போ ரத்தம் கசிந்து ஓடி அமராவதியின் ஆற்றங்கரையிலே ஓடியதாகும். அதன் பிறகு வந்து பார்த்து பரிகார பூஜைகள்லாம் செய்து இறைவனுடைய சன்னிதானம் ஏற்படுத்த வேண்டும். விக்கிரம சோழனால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான சன்னிதானம். இங்கே கோமதியம்மன் என்று உடனமர் தாயாராக அன்னை வீற்றிருக்கிறாள். ஆலயங்கள் சோழக்கலையை வடிவெடுத்து காட்டும் அளவு அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். இங்கு திருமணம் நடைபெற தடை இருப்பவர்களுக்கு அந்த தடை நீங்க அருள்பாலிப்பது அற்புதமான அனுபவம். இந்த ஆலயம் கிடைத்ததற்கரிய கொங்கு நாட்டின் ஒரு அற்புதம். ஆற்றங்கரையிலே அமைந்த சிவன், தட்சிணாயம் நோக்கி செல்கின்ற ஆறு, இவைகளெல்லாம் நமக்கு இதயத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் களைந்து அருள்வாளிக்கும் ஒரு அருட்தலம். நம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, எப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். ஓம் பரபிரம்மனே நமः. ஸ்ரீ சிவமோக்ஷா.